வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரிகோ ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு டியூட்டி என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்களுக்கு கர்மா, அதாவது காரியம் செய்வதற்கு யாருக்கு மட்டும் அதிகாரம் உள்ளது என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ யாரேனும் மரணித்து இறந்து விட்டால் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு காரியம் செய்வது யார்? ஒவ்வொருவருக்கும் தலைச்சனாக பெண்கள் பிறந்தார்களேயானால் அது கணக்கில் வராது. அதற்கு பிறகு ஆண்மகன் பிறந்தால் அவர் கணக்கில் வரும். அவர் தான் முதல் பிள்ளையில், அதாவது புருஷர்கள். அவருக்கு அப்புறம் ஒரு 4 பிள்ளைகள் இருக்கா அப்படின்னாக்கா இதில் யார் பண்ணணும்? மூத்த பிள்ளை மட்டும்தான் தாயாருக்கும் பண்ண வேண்டும், தகப்பனாருக்கும் பண்ண வேண்டும். அதாவது தகனம் முதல் அவருக்கு காரியம் செய்யும் நாள் வரை நிச்சயமாக மூத்த பிள்ளை, முதல் பிள்ளை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. எல்லாரும் என்ன சொல்கிறான்னாக்கா கடைசி புள்ள வந்து அப்பாவுக்கும் மூத்த புள்ள வந்து அம்மாவுக்குன்றார். அது வந்து குழந்தைகளை பிரிக்கக்கூடாதுன்ட்டு நீங்கள் நம்ம மனிதனாக எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அது இந்த மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடியவர் செய்தால்தான் அந்த கர்மாவானது பூர்த்தியாகிறது. அவர்கள் பித்ருலோகம் செய்கிறார்கள் என்றும் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. சரி, எங்களுக்கு ஆண் பிள்ளையே கிடையாது, பெண் பிள்ளைகள் தான் இருக்கா, என்ன செய்யறது அப்படின்னாக்கா அந்த பெண் பிள்ளைகள்டேருந்து தர்ம பிள்ளை வாங்கி இவர்களது பங்காளிகள் யாராவது கண்டிப்பாக அந்த கர்மாவை செய்யலாம். அப்பொழுது அந்த பெண்ணே செய்த மாதிரி ஆகும். அதுவும் மூத்த பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும், இளைய பெண்ணாக இருக்கக்கூடாது. 2 பெண்கள் இருந்தாக்கா மூத்த பொண்ணாக தான் இருக்கணும். குழந்தைகளே இல்லை அப்படின்னா தங்களுடைய மனைவி நீங்கள் ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள், கணவன் இருக்கிறார், மனைவி இறந்து விட்டார் அப்படின்னாக்கா கணவர் வந்து தன்னுடைய பாரியாளுக்கு மனைவிக்கு வந்து தாராளமாக செய்யலாம். அவர் தான் செய்யணும். அப்போதான் நம்ம அம்மாவினுடைய ஆத்மாவானது பித்ருலோகம் போய் சேரும். அதே சமயம் கணவர் மரணித்து விட்டார், மனைவியானவர் இருக்கின்றார். அந்த மனைவி கையிலேருந்து மந்திரம் சொல்லி கைப்புள்ள வாங்கி பங்காளிகள் யாரேனும் அவருக்கு அந்த கர்மாவை செய்யலாம். அப்பொழுது அந்த அம்மா செய்ததாக ஆகும். ஆனால் பின்வாங்காமல் நிச்சயமாக அந்த கர்மாவை செய்தோமேயானால் அவர்கள் பித்ருலோகம் நிச்சயமாக கண்டிப்பாக போக மாட்டார்கள். இதைத்தான் சொல்கிறது தர்மசாஸ்திரம்.
மற்றொரு பதிவோடு இதனுடைய தொடர்ச்சியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.